ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு தக்காளி தொக்கு செய்வது எப்படி அதாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். நம்ம ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நான் 1 கப்பு கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா இனிப்பில்லாத கிழங்கு. இந்த எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. கிழங்கு ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் கிழங்கு ஆட் பண்ணிக்கிறங்க. பாருங்கள், அடுத்து வந்து நான் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கிழங்குக்கு வந்து தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றணும். அது வீடியோ எடுக்கலாம். நம்ம அடுத்த கராப்பில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இது பாதி வெந்துருச்சுங்க இந்த உருளைக்கிழங்கு. அடுத்து நம்ம புதினாவும் மல்லியிலையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். தக்காளி நல்லா பழுத்த போல் ஒரு 3 எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கிழங்குக்கு அப்படியே உப்பு லைட்டாக ஆட் பண்ணணும். இப்போ பார்த்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இப்போ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம தண்ணி ஏற்கனவே ஊற்றியிருக்கோம். இப்போ தக்காளியோட தண்ணி விடு. இப்போ நம்ம அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணியை ஆட் பண்ணலை. அந்த தக்காளி உள்ள தண்ணியே பாருங்கள், இன்னும் தண்ணி கொஞ்சம் இருக்குது. நம்ம போட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் ஆகினா இந்த கிழங்குலாம் நல்லா வெந்துடும். நம்ம ஏற்கனவே கிழங்கு வந்து எண்ணெயில் பொரிச்சு தான் ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணிலாம் வற்றி நம்மளுடைய உருளைக்கிழங்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிழங்கை வந்து இப்போ நல்லா அப்படி கரண்டியில் இப்படி நச்சு நச்சு விடுங்க. 1 2 ஃபுல்லாக கரைக்க வேணாம். நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது கடைசி திங்கிறாப்புல இருக்கணும். பாருங்கள், அடுத்து ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சோண்டு கராப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தக்காளி உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தியோடு நம்ம சர்வ் பண்ணிக்கிறோம். இதே தோசை, இட்லி, இடியாப்பத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு தக்காளி தொக்கு. பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.